இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மனிதனுக்கு மட்டுமின்றி பறவைகளுக்கும் காய்ச்சல் வருகிறது. அந்த வகையில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் எப்படி வருகிறது, அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி கால்நடை மருத்துவரும் உணவு பாதுகாப்பு ஆலோசகருமான மருத்துவர் பாலாஜியுடன் நமது செய்தியாளர் துரைசாமி நடத்திய கலந்துரையாடலை சுருங்கக்கீழ் விளங்கிக்கொள் பகுதியில் இப்போது பார்க்கலாம். பறவை காய்ச்சல் நோய் எப்படி உருவாகுது, இது எப்படிலாம் பறக்குது? இப்போ பறவை காய்ச்சல்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு வைரஸ் டிசீஸ். நமக்கு இந்த வைரஸை பார்த்தோம்னா இந்த வைரஸில் வந்து 16 சப்டைப் இருந்தாலுமே இதில் ஒரு 5-6 சப்டைப் வந்து ரொம்ப ஒரு மோசமான முடிவுகளை வந்து கோழி பண்ணையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்துது. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த வைரஸ் வந்து எப்படி பரவுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மைக்ரேட்டிங் பேட்ஸ், அதுதான் இது வந்து கேரியராக இருக்குது இந்த ஏவியன் ஃப்ளூவுக்கு. அது வந்து என்ன பண்ணுன்னா சீசனலி இப்போ நம்ம பார்த்தோன்னா ஆசியாவில் எக்ஸ்பெஷலி இந்தியாவிலையும் பார்த்தோம்னா கேரளா, இப்போ பார்த்தோம்னா ஆந்திரா, இந்த பகுதியிலெல்லாம் வந்து சடனாக இந்த ஏவியன் ஃப்ளூவோட அந்த தாக்கம் வந்து இருக்குது. ஃபீவர் இருக்கும் அதிகமாக, அதே மாதிரி முகப்பகுதிகள் வந்து அதிகமாக வீங்கிக்கும். அந்த கோழிகளுடைய தாடை மற்றும் அந்த கொண்டை பகுதி வந்து ப்ளூ கலர் ஆயிரும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதோட ரத்த மாதிரிகளை நம்ம வந்து எடுத்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவை பொறுத்த வரைக்கும் டயக்னோஸ் பண்ணி அதை வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து தற்போது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை செக்யூரிட்டி அனிமல் டிசீஸ் போபால் அவங்களுக்கு தான் இருக்குது. அதனால் அங்கே வந்து நம்ம சாம்பிள் அனுப்பி அதை நம்ம அந்த வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதில் வந்து அது எந்த மாதிரி டைப் ஆஃப் அந்த 16 சப்டைப்லேயே எந்த டைப் ஆஃப் வைரஸ் வந்திருக்கு. இப்போ ஆந்திராவில் பார்த்தோம்னா H5N1, அது ரொம்ப மோசமான வைரஸ். இப்போ நம்ம அந்த 16 சப்டைப்லேயே பார்த்தோம்னா அந்த H5, H6, 7, 9 and 10 இதுதான் வந்து ஹியூமனுக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஹியூமனுக்கு அதிகமாக பரவ வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த இது மனிதர்களுக்கு பரவுனா இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும். இங்கே இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கோழி பண்ணைகளை பொறுத்த? கிருமி நாசினியை வந்து அந்த ஃபுட் டிப் வைக்கிறது, அதே மாதிரி உள்ள ப்ராப்பராக எல்லா அந்த என்ன சொல்கிறதுனா அந்த கோழிகளையும் நம்ம பாதுகாத்துக்கணும். உள்ளே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஹைஜீனும் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கோழி பண்ணைக்குள்ளே வந்து அன்னெசரியாக வந்து வேறு பண்ணையிலேருந்து மற்ற ஆட்கள் வந்துட்டு போகிறது, அதே மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்டட் ஏரியாவிலேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எக்யூப்மெண்ட்லாம் வரும்போது அதை நம்ம ப்ராப்பராக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி தான் உள்ளே நம்ம அலோவ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நாமக்கல் மற்றும் பல்லடம் பகுதியில் வந்து பறவை காய்ச்சல் பற்றி நம்ம வந்து அச்சப்படவே தேவையில்லை. ஒரு நபருக்கு வந்து பறவை காய்ச்சல் வருதுன்னா அந்த நபர் மூலமாக இன்னொரு நபருக்கு வந்து பரவுவதற்கான வாய்ப்பெல்லாம் இன்னும் வந்து நிரூபிக்கப்படல. அதனால் இது வந்து யாருக்கு வரும்னா அந்த ஏற்கனவே அஃபெக்டான கோழியை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை டீஃபதர் பண்ணுறவங்க, அந்த கோழியை ஸ்லாட்டர் பண்ணுறவங்க, அந்த கோழியை வந்து இந்த டைரெக்டாக கையை வச்சு நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஊழியர்களுக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. அந்த வைரஸ் வந்து டெஸ்டாக ஆயிருங்க. இப்போ நார்மல் டெம்பரேச்சரில் பார்த்தோன்னா நம்மளோட டெம்பரேச்சருக்கு வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால் வைரஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு 24 மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும். அரசாங்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து இன்னும் இந்த பகுதியில் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம நாமக்கல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த த்ரெட் இல்லை. அதனால் நம்ம அதை பற்றி அது தேவைன்னா உரிய நேரத்தில் வந்து சம்மந்தப்பட்ட துறையினர் அரசு வந்து உரிய வழிகாட்டுதல்களை வந்து கொடுக்கும். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.